12வது அதிகாரம் 13-15 குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு குருத்தோலையை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு லிட்டரலா ஒரு ராஜாவை வரவேற்பும் வண்ணமாக ஒரு ராஜா போரில் யுத்தம் செய்து ஜெயித்து ஜெயம் தோல்வி பெற்று வந்தா யாரும் வரமாட்டாங்க. ஜெயம் எடுத்து வரும்போது அவங்க குருத்தோலை எடுத்துட்டு எதிர்கொண்டு போவாங்களா அவரை வரவேற்கிறதுக்கு. புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவிதமாக அவரை புகழ்ந்து பாடி அவரை குருத்தோலை அசைச்சு அவர் என்ன பண்ணாங்களா அவரை அந்த ஊருக்குள்ள ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 14ஆம் வசனம் வாசிங்க. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அப்போ இஸ்ரவேலின் ராஜா கழுதை குட்டி மேல ஏறி வருகிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது நிறைவேறுவதற்காக இயேசு அப்படி கழுதை குட்டியின் மேல ஏறி போனார். அல்லேலூயா சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ப்ராஃபஸி எங்க இருக்கு அப்படின்னா வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 9:9 வீட்டில் படிங்க. அப்படியே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்னொன்று இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 49 9, 10, 11 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49 9, 10, 11. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே. யூதாவுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே. சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும். இந்த யூதா என்ன செய்வானா, அவன் தன் கழுதை குட்டியை எதுல கட்டுவானா? திராட்சை செடியிலும். தன் கோழிகை கழுதையின் குட்டியை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். அப்படி சொல்லும் போது வாசிங்க. அடுத்த லைன் நான் சொல்லும் போது வாசிங்க. அப்ப நற்குல திராட்சை செடி யாரு? இயேசு. கழுதை யாரு? நாம தான். அடையில சொல்லுங்க பார்க்கலாம். கோழிக்கு கழுதை குட்டிகளை எதுல கட்டுவாங்கன்னா திராட்சை செடியில. ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு நம்மளெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து இந்த யூதா என்கிற அந்த கோத்திரத்துல வந்த இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு வந்து அவர்கிட்ட கட்டி வச்சிட்டார். அல்லேலூயா சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் அந்த திராட்சை செடி என்ன திராட்சை செடினா நற்குல திராட்சை செடி. அல்லேலூயா. இது உலகத்தார் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய செழிப்பை காட்டுகிறது. இருக்கட்டும், யாருமே ஒரு கழுதையை கொண்டு போய் திராட்சை செடியில கட்டவே மாட்டாங்களாம். ஏன்னா அது பாவம் இருக்கிறது எல்லாமே மேய்ஞ்சிட்டு போகுது. திராட்சை செடியை விட்டுருமா? அதுவேளை நற்குல திராட்சை செடி விட்டுருமா? ஆனா அதுல கட்டுறாங்கன்னா அப்ப எவ்வளவு செழிப்பு இருக்கும். படிச்சு போட்டோம் அப்படின்னு கட்டுவாங்களாம். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதோட அர்த்தம் அதல்ல. இயேசு கிறிஸ்து நற்குல திராட்சை செடியா இருக்கிறாரு. அதுல கொண்டு வந்து நம்மளை கட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவனை நான் சுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இயேசு அவரோடு கட்டி வச்சிட்டார். அப்ப இந்த ப்ராஃபஸி நிறைவேறும் வண்ணமாக இயேசு கழுதை குட்டியின் மேல இயேசு பவனி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இது வந்து ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல்.
அன்னைக்கு குருடனுடைய பார்வை திறக்கப்பட்டது. குருடர் காணாத சுவிசேஷத்தை அறியாத ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாசல் திறக்கப்பட்டதுக்கு சமானமாக அது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது போல அன்றைக்கு இயேசு கழுதின் மேல வந்தது. இந்த முழு உலகத்திற்கும் சமாதானம் பிறந்தது. அல்லேலூயா. கழுத குட்டிங்க எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல வந்து சேருகிற நேரம் வந்தது. சத்தமலை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஆடுகளாக சொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு நாம தான் புறஜாதியார், கழுதைகள். கழுதையெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து கட்டிட்டார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். கழுத குட்டியெல்லாம் கொண்டு வந்து அவருடைய அந்த நற்குல திராட்சை செடியோடு கட்டிட்டார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது என்ன போட்டிருக்கு? அவன் திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கேயும் தோய்ப்பான். அது என்ன குறிக்குது அப்படி சொன்னா, அன்னைக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதை மீறி போய் ஆண்டவர் நற்குலத்துல பழம் தரும்னு எதிர்பார்த்தா கசப்பான பழத்தை கொடுத்த அவங்களுடைய அந்த இரத்த பழியை தான் மேல சுமந்து கொண்ட அதுதான் இதை குறிக்கும். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இயேசு அவருடைய அங்கியை தோய்த்தார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ப்ராஃபஸி நிறைவேறுவதற்காக தான் இயேசு அன்றைக்கு கழுத குட்டியின் மேல பவனி வந்தார். ஆமே சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் ஒரு செய்தி. இயேசு வந்து நம்ம தான் சும்மா எங்கன்னா ஒன்று ஒரு யானை மேல போய் இப்போ யானை மேல போறதுக்கே பயப்படுறாங்க. டொபக்குன்னு அப்படியே தூக்கி போட்டு அடிச்சு சாவடிச்சு. அதனால யானை மேல பவனி போறதுக்கே பயமா இருக்கு. ஆனா நம்ம சின்ன ஒரு கழுத மேல போனா சும்மா செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டிருக்கா. அவர் ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் நம்ம மேல பவனி செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை கொண்டு வந்து அவரோட கட்டி வச்சுட்டாரு. இனிமேல் அவரை விட்டு யாரும் நம்மளை பிரிக்கவே முடியாது. ஆமே சொல்லுங்க. நம்பிக்கையோட. அப்ப அந்த குருத்தோலை ஞாயிறு உங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, நான் இயேசு உடையவன். அல்லேலூயா. சந்தேகமே வேண்டாம். பைபிள்லயே ஒருத்தர் கழுத மேல கூட்டிட்டு போய் ராஜாவா மாத்துனது யாருன்னு சொன்னா யார் சொல்லுங்க? சாலமோன். சாலமோன் இயேசுவுக்கு சமமாக பேசப்பட்டவர். இயேசுவுக்கு சமமாய் பேசப்பட்டவர். ஆயிரங்களே மன்னர் பாஸ்டர் அது அப்படி அழகா முடிக்க வேண்டிய வாழ்க்கையை கேவலமா முடிச்சாரு. இயேசுக்கு ஒப்பனையா பேச யோசேப்பு இயேசுக்கு சமமாய் பேசப்பட்டார். அவர் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா ஈசாக்கு இயேசுக்கு சமமாய் பேசப்பட்டார். பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கேவலப்படுத்த இந்த சாலமோனு அழகா முடிக்க வேண்டியது அப்படி முடிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இயேசுக்கு சமமாய் பேசப்பட்ட அந்த, ஏன்னா இயேசு தாவீதின் சிங்காசனத்துல வந்து அமர்ந்தார். அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவன் தான் சாலமோன். ஆகவே அதற்கு ஒப்படையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் வாழ்க்கையில் அவன் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவன் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறான்னு பார்த்தா 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். எப்படி ஒரு ப்ரொசஷன், ஒரு பவனி, ஒரு ஊர்வலத்தை சொல்றாரு பாருங்க. கூட்டிட்டு வாங்கணும், அவரை கழுத மேல உட்காரிச்சு போனோம், பின்னாடி வரவங்களாம் ராஜா வாழ்கன்னு கத்தணும். அதே போலதான் இயேசு வந்த பொழுது வாழ்கன்னு கத்துனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாலமோன் கீழே விழுந்துட்டான். ஆனா இயேசு இன்றைக்கும் ஜெயித்து எழுந்து நிற்கிறவராக இருக்கிறார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க தவறிட்டான். அவன் தப்பு பண்ணிட்டு அடுத்து அவன் பிள்ளைக்கு வச்சுட்டு போன ராஜ்யபாரம் அவன் ஒழுங்கா தன்னுடைய ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணாம, ஐயா உங்க அப்பா எங்களை கொஞ்சம் கடினமா வேலை வாங்கினாரு, எங்களுக்கு கொஞ்சம் சுமைகளை குறைங்கன்னு அவங்கள்ட்ட சிபாரிசுக்கு வந்த நபர்களை எங்க அப்பாவுடைய இது வந்து சுண்டு விரலா இருந்துச்சுன்னா, நான் உங்களை படுத்துற வேதனை அப்படின்னா இடுப்பளவு, என் சுண்டு விரல் வந்து எங்க அப்பாவுடைய இடுப்பளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை
கடினமா உங்களை ஆளுவேன்னு சொல்லி பதில் கொடுத்து அனுப்பிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை கொடூரமா ஆண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் சாலமோன் கீழே விழுந்து அப்படிப்பட்ட ராஜ்யபாரத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டு போனதுனால அந்த ராஜ்யபாரம் நிலை நிற்கவில்லை பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு இன்றைக்கு நம்முடைய வேதனைகளை கஷ்டங்களை புரிந்து நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேல் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றார். அடுத்தது, அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆமென், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக. அல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆக்சுவலா என்ன ஏன் இப்படி கத்த சொன்னார், ஏன் இப்படி செயல்பட சொன்னார்னா, அங்க இன்னொருத்தன் அதோனியான்னு ஒருத்தன், அவனை ராஜாவா யாருமே சொல்லல. அவன் தனக்குத்தானே ரதங்களையும் குதிரை வீரர்களையும் ஏற்படுத்தி கொண்டு அவனுடைய ரதத்துக்கு முன்பதாக ஓடக்கூடிய 50 வீரர்களை தேர்வு செய்து தானாகவே மலைக்கு மேல போய் விருந்து வைத்து கொண்டாடி எக்காலம் ஊத சொல்லி, நான் அதோனியா வாழ்க வாழ்க என்று கத்த சொல்லி தானாகவே தன்னை ராஜாவாக வைத்துக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவங்க போட்ட முழக்கம் 38வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 38 வாசிங்க. அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனே தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் ஆராவாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், ராஜாவா இருக்க கூடாதவர்கள் எல்லாம் ராஜாவா இருந்து கொண்டு தங்களை ராஜாவென்று பறைசாட்டி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத பிசாசின் சேனை இந்த தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மத்தியிலே, அந்த பொல்லாத ஆவிகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உறக்க மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்த போது அதை கேட்டார்கள். அதோனியாவுக்கு அந்த சத்தம், அந்த பூமி அதரசக்க அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தார். இந்த திருடம் பாருங்க, யோவாப் அவனுக்கு இத்தனை காலமா அவனுக்கு தாவீதுக்கு படத்தளபதியா இருந்தவன் இப்ப போய் ராஜா உடம்பு முடியாம வயசான காலத்துல முடங்கி போய் கிடக்கும் பொழுது அவனுக்கு எதிரியா எழும்பின அவன் பிள்ளைக்கு சப்போர்ட்டா ராணுவ வீரனா போய் நிக்கிறான். அவன் அந்த யோவாப் அந்த சத்தத்தை கேட்கிறான் பாருங்க. அடுத்தது, அவன் பேசிக்கொண்டு இருக்கையில் ஆசாரியனாகிய அபியாத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். சில டைம்ல எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஃபெயில் ஆயிடுவேன்னு பயப்படுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தங்க நல்ல செய்தி வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அதோனியா யாராவது ஒருத்தர் நமக்கு நல்ல செய்தி வரணும்னு கேட்கிறான். அடுத்த வசனம், யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏது தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினான். ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிலேத்தியரையும் அவனோடே அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இரைச்சல் அதுதான். அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும்
பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள் என்றான். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். நான் தான் சொல்வேன், தேவ பிள்ளைகள் எழும்புற வரைக்கும் தான் பொல்லாத ஆவிகளுக்கு அரசாட்சி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆரவரிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் அதது வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நானும் எழும்பாதனாலதான் பொல்லாதாவி ஆளுகை செஞ்சு ஜனங்களை மிரட்டி கொண்டு தான் என்னவோ பெருசா இது பண்ற மாதிரியும் அது பண்ற மாதிரியும் ஏமாத்தி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எழும்பல, தேவ பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள் சோம்பேறிகளா இருக்கிறாங்க, சுவிசேஷ அறிவிக்கல, கேர்சல்களுக்கு உதவி செய்யறது இல்ல, ஆண்டுக்காக எதையும் செய்யறதுக்கு முன் வருது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அதெல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கிறது. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க, ஜிடில சபை எழும்புது, ஜிடில சபை ஆரவாரிக்குது, ஜிடில சபை கர்த்தரை மகிமைப்படுத்துது, ஜிடில சபை எல்லா தெருக்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துது. தேவ பிள்ளைகள் எழும்புறாங்க. இந்த சபை மட்டுமல்ல, அநேக அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சபைகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேக கொக்கரித்து கொண்டிருக்கிற ராஜாக்கள் கூட்டங்கள் எல்லாம், ஏமாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கூட்டம் எல்லாம் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிக்கிற நாட்கள் வரும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அதான் சாலமோனை வரவேற்றது போல நம்ம எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு, இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவு. கூப்பிடுவே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோம். அந்த பக்கமா ரோட்ல போகும்போது அந்த ரோட்ல இருக்கவங்களாம், ஏன் இவங்க எல்லாம் ரொம்ப டயர்டா போறாங்க, இல்லை அவங்க 5 கிலோமீட்டர் அப்படியே சுவிசேஷமா அப்படி நடந்து போயிட்டு வந்தாங்களா, இந்த பாஸ் வேற அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வந்தாரா, கடைசியா கொஞ்சம் மோர் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் டயர்டா போறாங்க அப்படின்னு ஒரு பய பேசக்கூடாது. இடையில சொல்லுங்க பார்க்கலாம். இடையில சொல்லுங்க பார்க்கலாம். அதான் இஸ்ரவேல் ஜனங்க எரிகோவை சுத்தி வரணுமா, அது 7வது நாள் 7 முறை சுத்தணுமா, சுத்தி முடிச்சுட்டு போய் மோர் குடிச்சிட்டு ஓரமா உட்காரக்கூடாதா, யுத்தம் பண்ணுமா. அழுது சொல்லுங்க பார்க்கலாம். அழுலையா சத்தமில்லை சொல்லுங்க பார்க்கலாம். சரி,
டைம் முடிஞ்சிருச்சு, 2 நிமிஷம். இன்னொன்று, ஏன் இயேசு சாலமோனுக்கு சமமாய் பேசப்பட்டார்? அதுக்கு காரணம், சாலமோன் ஆலயத்தை கட்டுவான். சத்தமலை சொல்லுங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டுவான். வீட்டில் போய் படிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12, 13, 16 வசனம் வரைக்கும் சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆலயத்தை கட்டினவர். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்தை, ஜனங்களை, சபையை ஆலயமாக கர்த்தர் மாற்றினார். சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இன்னும் கேட்டா சொல்லுவேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, இங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆலயத்தை கட்டினது இயேசு கிறிஸ்து. ஆமே சொல்லாமா? அடுத்தது 1 நாளாகமம் 28, 2, 3 வசனத்துல அவர் மாம்சத்தின்படி யுத்தம் செய்ய மாட்டார். அலைய சொல்லுங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 நாளாகமம் 28, 2, 3 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏன் தாவீதால ஆலயம் கட்ட முடியல, கட்டக்கூடாது என்றால், அவன் ரத்தம் சிந்தினான், யுத்தம் செய்தான். இன்றைக்கு நான் சொல்வேன், யாரெல்லாம் இன்றைக்கும் மாம்சத்துல யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க தேவனுடைய ஆலயமாக மாற முடியாது. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனையும் ஆவியில தானே போராடி மேற்கொள்றீங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது உட்கார்ந்துட்டு உங்க வாய் பலத்தை, கை பலத்தை, உங்க ஆள் பலத்தை, பண பலத்தை காண்பிக்க செயல்படுற நீங்க ஒருவரும் தேவனுடைய ஆலயமாக மாறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் சாலமோன் இயேசுக்கு சமமாய் பேசப்பட்டார்னா, இயேசு எந்த யுத்தமும் செய்யவில்லை. மாம்சத்தின்படி அவர் யுத்தம் செய்யல. ஆனால் இயேசுவை குறித்து என்ன தெரியுமா வார்த்தை? வாசல்களே உயருங்கள், அனாது கதவுகளே திறவுங்கள், இதோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவராமே. சத்தத்தை உயர்த்தலே சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ரத்தமும், ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாதபடி ஒரு பெரிய யுத்தத்தை எந்த அரசர்களும், இன்னைக்கு அணுகுண்டு வச்சிருக்கிறவன், நிறைய அணுகுண்டு வச்சிருக்கிறவன் பெரிய ராஜா. என் ஆண்டவர்கிட்ட ஒரு அணுகுண்டு இல்லை, ஆனா முழு உலகத்தையும் அணுவிலிருந்து அகிலத்தை உண்டாக்கின என் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு யுத்தம் இல்லாமல் மிகப்பெரிய யுத்தத்தை செய்து நிறைவேற்றி முடிக்கிற சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. சத்தமா தலைகள் உயரட்டும், கதவு ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். சரியா? மூன்றாவது குறிப்பு, அவர் மாம்சத்தில் யுத்தம் செய்ய மாட்டார். மூன்றாவது, அவர் ஞானம் உள்ளவராயிருப்பார். சத்தத்தொகை தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 11:31 வாசியுங்கள். லூக்கா 11:31. தென்தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய
சாலமோனுடைய ஞானத்தை கேட்க சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். எங்கிருந்து வந்தாளா? கீரப்பாக்கத்துல இருக்கிற சாலமோனை பார்க்கிறதுக்கு எங்கிருந்து வந்தாளா? அமெரிக்கால இருக்கிற அண்டார்டிகால இருந்து வந்தாளா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எதை கேட்க? எதை கேட்க? ஞானத்தை கேட்க. அதை தான் ஆண்டு கேட்பாரு, உனக்கு இங்க இருக்க கீரப்பாக்கம் வர்றதுக்கு வலிக்குதா? சோதரர் இங்க இருக்கிற 2 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வர்றதுக்கு வலிக்குதா? அப்ப ஆண்டு சொல்றாரு, வாசிங்க அடுத்து சீக்கிரம். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். அவன் சொல்லுவாங்க, நான் சாலமோனுடைய ஞானத்தை கேட்டே ஊரை விட்டு கிளம்பி. அந்த காலத்துல ஏரோப்ளேன் கிடையாது, டைட்டானிக் கப்பல் கிடையாது, ஏன்டா ஒரு கார் கூட கிடையாது. நான் ஒட்டகத்தை தூக்கிட்டு ஓடி வந்தேனே, நீங்கெல்லாம் ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? இந்த ஞானத்தை கேட்க உங்களுக்கு ஏன் அந்த வாஞ்ச விருப்பம் வரலன்னு தென் தேசத்து ராஜஸ்திரீ நியாய தீர்ப்பு நாள்ல எழுந்து நின்று கேட்பாளாம். சத்தத்தை உயர்த்தலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய ஞானத்தை கேட்க எவ்வளவு தூரம் பிரயாசப்பட ஆயத்தமாக இருக்கிறீங்க? சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஞானம் உள்ளவர். இயேசு ஞானம் உள்ளவர். அவருடைய வசனம் ஞானம் உள்ளது. ஆவியானவர் ஞானம் உள்ளவர். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு சாலமோனுக்கு சமமாய் பேசப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த சாலமோன் கழுதையின் மேல ஏற்றி கொண்டு போய் ராஜாவாக மாற்றப்பட்டு பூமி அதரத்தக்கதாக சாலமோன் வாழ்க என்று சொன்னது போல இந்த இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே வந்தார். ஹல்லேலூயா. ஓசன்னா என்று எல்லாரும் ஆர்ப்பரித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தத்தை போய் தலையில சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய ராஜா அப்படிப்பட்ட ஒரு ராஜா. ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 42 அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தம் உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பொறுமை உள்ளவராக, சமாதான பிரபுராக அவர் எரிமலையா இருந்தார். ஆனால் மௌனமா இருந்து சாதிச்சுட்டு போயிருக்கிறார். இன்றைக்கும் என் ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்திலே மிகப்பெரிய ஜெயத்தை எடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒன்று வரும், அன்னைக்கு இயேசு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதே எருசலேமிலே இயேசு ராஜாவாய் வீற்றிருக்க போகிறார். பரிசுத்தவான்கள் நாம் அனைவரும் ஒரு நாள் அவருடைய அரசாட்சியில இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.